வேலை செஞ்சு சம்பளம் அவங்களுடைய கை பிரயாசம் கைக்கு வந்துடும். சனிக்கிழமை வேலை செய்கிறவங்களுக்கு கை பிரயாசம் கைக்கு வரும். டெய்லி வேலைக்கு ஆள் இருக்காங்க பார்த்தீங்களா, அது கையில் பிரயாசம் டெய்லி வரும். ஆனால் நம்ம காசு வர்றது பணம் திங்கிங் ஓடும். நம்மகிட்ட காசு வந்துட்டு ஒரே திங்கிங் என்னன்னா, அதில் எல்லாத்தையும் வாங்கி செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும். புரியுதா? அழிச்சுட்டு தான் வர்றோம். ஆமென். இப்போ அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கணும்னா நீ காசை கையில எண்ணும் போதே உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதி. புரியுதா? உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதி. அதான் அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க, முதல் பங்கை சபைக்கு கொடுப்பாங்க. சபைக்கு கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த பாப்பாக்கா இருந்துச்சுல, நம்ம சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வருதுன்னு யாருக்காவது தெரியுமா? ஆனால் கஷ்டப்படுற லேடிஸ் தரலன்னு சொன்னேன், கஷ்டப்பட்டவங்க தான். ஆனால் என்ன அரிசியாவது கொண்டு வரும், எது கிடைக்குதோ கொண்டு வரும். கொண்டு வந்து கீழே சர்ச்சுக்கப்போ முன்னால் வச்சு விட்டுரும். ஏன் அப்படின்னா இது கையின் பிரயாசம். அப்படின்னா அவங்க பழகின பழக்கம் அப்படி, ஆண்டவருக்காக அவங்க கொடுத்து பழகினவங்க. இப்போ ஆண்டவருக்காக கொடுத்து பழகினவங்களுக்கு பரலோகத்தில் ஒரு இடம் உண்டு. இம்மையிலையும் மகிமையிலையும் மகிமையாக இருக்க முடியும். இம்மையில் இவ்வளோ கஷ்டப்பட்டா அவருடைய வருகையில மகிமையில் அவரோட இருக்கும்போது மகிமையாக இருக்க முடியும். அப்போ அந்த மகிமை என்னன்னா, நம்ம கையின் பிரயாசம், நம்ம செய்கிற காரியம் தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்போ அந்த கையின் பிரயாசத்தை நம்ம சரிவர கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா உங்கள் கை எங்கேயுமே குறையாது. புரிச்சப்ப புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ குறையாது. குறையுமா? குறையாது. குறையவே குறையாது. ஏன்னு கேட்டால் இந்த கையை தான் உண்மையா பொய்யான்னு பார்க்குறேன். இந்த 2 விரல் தான் பொய்யா உண்மையான்னு பார்க்குறேன். ஏன்னா இதுதான் என்னது, மனசு கணக்கு போடுது. அப்போ தேவன் மனசையும் உங்களை வெறுத்து உங்கள் கையை வெறுத்துட்டாங்கன்னா என்னைக்கு இந்த கை என்ன செய்யாது, திரும்ப அடுத்து என்ன முடியாது, அடுத்து தொழில் விழுந்து போயிடும், நின்று விடும். அப்ப தேவனிடத்தில் நீங்க கேட்க வேண்டிய காரியங்களை இன்னைக்கு என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்கறத காட்டிலும் என் கையின் பிரயாசத்தை நான் உண்மையா இருக்க விரும்புகிறேன் நீங்க சொல்லி பாருங்க. தேவன் அப்படி உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் வைப்பார். பரிசுத்த ஆவியானவர் உண்மையாவே கொடுப்பார். நீங்க உண்மையா இருக்கணும். நீங்க என்ன செய்யணும்? உண்மையை பழகுங்க. உண்மையான காரியம்